சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரமேஸ்வரனான அந்த மகா பெரியவாளே தன் பக்தியோட சொப்பனத்துல சொன்ன வார்த்தைய நிஜத்துல மெய்ப்பெத்து காமிச்ச அந்த நிகழ்வை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மகா பெரியவா பல பல சமயங்கள்ல திடீர்னு க்ஷேத்ராடனம் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாராம். தேவையானதை எல்லாம் எடுத்து வச்சுக்க கூட கொஞ்சமும் அவகாசம் தராம சட்டுன்னு புறப்பட்டுடுவாராம். அவர் புறப்பட்டாச்சுன்னா அவர் கூட போறவா எல்லாரும் அப்பவே கிளம்பியாகணும். அதனால எப்பவுமே புறப்படுறதுக்கு தோதா தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருப்பாளாம் மடத்து சிப்பந்திகள். நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு அப்படியே திருவையாருக்கு வந்து சேர்ந்த மகா பெரியவா 2-3 நாள் அங்கேயே தங்கலாம்னு தீர்மானிச்சாராம். ஆச்சாரியா ஒரு ஊர்ல தங்கறா அப்படின்னா அவருக்கு பாத பூஜை பண்றதுக்கு பிக்ஷாவந்தனம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு பல பெரிய மனுஷா போட்டி போட்டுண்டு வருவா. மடத்தை சம்ரட்சணை பண்றதுக்காகவும் தர்ம காரியங்கள்லாம் செய்யறதுக்காகவும் அந்த சமயத்துல காணிக்கையா ஒரு தொகையை வசூல் பண்ணுவாளாம் மடத்து நிர்வாகிகள். அந்த அடிப்படையில பரமாச்சாரியாளுடைய பாதுகைகளுக்கு பூஜை பண்றதுக்கு 200 ரூபாய் காணிக்கை அப்படின்னு நிர்ணயம் செஞ்சிருந்தா. திருவையாருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல 70 வயசு பாட்டி பல காலமா படமாவே பார்த்துட்டு இருக்கிற பெரியவாள நேர்ல தரிசனம் பண்ணணும், அவருக்கு பாத பூஜை செய்யணும் அப்படிங்கறத ஆசையா வச்சுட்டு இருந்தாளாம். ஆனா கையில ஒரு செல்லாத நோட்டு கூட அந்த பாட்டி கிட்ட இல்ல. சொந்த பந்தம்னு சொல்லிக்கவும் எந்த நாதியும் இல்ல. மனசுக்குள்ளே பெரியவா படத்துக்கு முன்னால நின்னு பிரார்த்தனை மட்டும் பண்ணிண்டா. அன்னைக்கு ராத்திரி பாட்டிக்கு ஒரு கனவு. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே, நான் தரேன், நீ வந்து தரிசனம் செஞ்சுட்டு போ அப்படின்னு பெரியவா சொல்றாப்புல வந்த அந்த கனவை கண்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டி தூங்கவே இல்லையாம். எப்படியும் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு பெரியவாளை பார்க்க தயாரா இருந்தா அந்த பாட்டி. தான் கண்ட கனவை மத்தவா கிட்ட சொன்னப்போ எல்லாரும் அந்த பாட்டிய ஏளனமா கேலி செஞ்சாலாம். ஆமா ஆமா, பரமாச்சாரியார் தரேனாராம், எப்படி அவரே எடுத்துட்டு வந்து கொடுப்பாரோ அப்படின்னு கிண்டலும் செஞ்சாலாம். ஆனா பாட்டி மட்டும் நம்பிக்கையோடவே இருந்தாலாம். மணி 11 ஆச்சு. செல்லம்மா பாட்டி, செல்லம்மா பாட்டி அப்படின்னு யாரோ வாசல்ல நின்னு தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் அந்த பாட்டிக்கு கேட்டு வெளியே வந்து பார்த்தாளாம். இந்தாங்க, சீக்கிரமா வந்து இதுல கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, 200 ரூபாய் உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வாசல்ல நின்ன தபால்காரர் பாட்டியிடம் சொன்னார். பாட்டிக்கு தண்ணியே நம்ப முடியலை. எனக்கா பணமா? யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு தழுதழுப்பா கேட்டாலாம் பாட்டி. அதெல்லாம் யாருன்னு தெரியல, பணத்தை அனுப்பினவங்க பாரத்துல பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதல பாட்டி. ஆனா தபால் ஆபீஸ் முத்திரையில இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னாராம் அந்த தபால்காரர். பாட்டிக்கு பரம சந்தோஷம். சொன்னபடி பெரியவா அனுப்பிட்டார்னு திருவையாருக்கு போய் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணி அவரோட பாதுகைக்கு பூஜையும் பண்ணா. என்ன ஆசை பூர்த்தியாச்சா அப்படின்னு கேட்டுட்டு பழம் கல்கண்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாலாம் மகா பெரியவா. பாட்டியோட கண்ல இருந்து பொலபொலன்னு ஆனந்த கண்ணீரே வழிஞ்சுதாம். பரம சந்தோஷமா பிரசாதத்தை வாங்கிட்டு போனா பாட்டி. பாட்டிக்கு பணம் அனுப்பினது யாருன்னு கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியவே இல்லை. ஆனா பரமாச்சாரியா தான் தனக்கு பணம் அனுப்பினார்னு பரிபூர்ணமா நம்பினா பாட்டி. யாருக்கு என்ன தரணும், எப்போ தரணும், எப்படி தரணும், எவ்வளவு தரணும், இது எல்லாமே பகவான் தான் முடிவு பண்றார். பகவான் கொடுக்கறத அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதையும் அந்த பகவானே தான் முடிவு பண்றார். இதெல்லாமே சுவாமியால மட்டும்தான் முடியும்னா அப்போ பரமாச்சாரியாலும் தெய்வம் தானே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.